இதே நாகராஜா திடலில் ஒருமுறை நான் கூறினேன், பாகிஸ்தான் சிறையிலே வரையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்களை கண்ணீர் கடலிலே கதற வைத்த துன்பத்தின் பிடியிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற 18 மீனவர்களை விடுவித்துக் கொண்டு வராமல் நான் நாகர்கோவில் நகரத்துக்குள் காலெடுத்து வைக்க மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு போனேன். அன்றைய பிரதமர் என்னை ஒரு செல்ல மகனை போல நேசித்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த 18 பேரையும் மீட்டுக் கொண்டு வந்து சேர்த்தவர் அடியேன் வைகோ என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. விந்தியத்துக்கு வடக்கேயும் தமிழருடைய புகழை உயர்த்திய, தனக்கென்று ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் பொது வாழ்வில் புடம்போட்ட தங்கமாக ஜொலித்த தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு 3 கடல்கள் சந்திக்கின்ற கன்னியாகுமரியிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு மத்திய அரசிலே அனுமதி இல்லையா? அனுமதியை பெற்று தருவேன் என்று 1999ஆம் ஆண்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் இங்கு பேசிவிட்டு போனேன். நம்பிக்கை வாக்கெடுப்பிலே ஒரு ஓட்டில் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் போர்க்களமாக மாறியது, எரிமலையாக சீறியது. அந்த கட்டத்தில் கட்சிகளை கடந்து, ஜாதிகளை கடந்து தியாகச்சூடருக்கு மணிமண்டபம் முக்கடல் சந்திப்பிலே காந்தியாரின் மண்டபத்துக்கு அருகிலே அமைக்க வேண்டும் என்று போராட்ட குழு தீவிரமாக ஈடுபட்ட வேளையில் வாக்கெடுப்பிலே தோற்று போன அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய அறையில் அமர்ந்தவார், நாட்டின் புகழ்மிக்க தலைவருக்கு மணிமண்டபம் கட்ட அனுமதி இல்லையா, தெற்கு சீமை சீறுகிறது என்று கூறினேன். அவர் பிரஜேஷ் மிஸ்ராவை அழைத்து, இன்றைக்கு மந்திரியாக இருக்கிறாரே அன்றைக்கு சிவசேனையில் இருந்த சுரேஷ் பிரபுவை அழைத்து தொலைபேசியிலேயே நான் வைகோவை அனுப்பி வைக்கிறேன், அனுமதியை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு பால பிரஜாபதி அடிகளும் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் கட்சிகளை கலந்தவர்களும் களம் கண்டுகொண்டிருந்த வேளையில் தம்பி வழக்கறிஞர் வெற்றிவேல் மூலமாக ஆணை கிடைத்து விட்டது, மணிமண்டபம் கட்டுவதற்கான ஆணையை இதோ கையில் வைத்திருக்கிறேன் என்று தொலைபேசியில் அறிவித்தேனே, அந்த தகுதியோடு நாகராஜா திடலிலே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆசாரி மண்டலத்திலே இருந்து துபாய் நாட்டுக்கு வேலைக்கு போன தச்சு தொழிலாளி பால் சார்ஜ் நாடா, அவரை தாக்க வந்த ஒருவன் மீது தற்காப்புக்காக நடத்திய தாக்குதலில் அவர் கொலையுண்டு மடிந்தவராலே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவரது தலை துண்டாடப்படும் என்ற நிலையில் அவரது ஏழை மனைவி கண்ணீர் விட்டு கதறுகிறார் என்று தினமணி பத்திரிகையில் 3 வரி செய்தியை படித்துவிட்டு நான் அன்றைய வெளிவிவகார அமைச்சர் நரசிம்மராவிடத்திலே உடனடியாக அந்த நாட்டின் மன்னருக்கு கருணை வரும் போடுங்க, ஒரு ஏழை தமிழர், ஒரு தொழிலாளி இதோ மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறார், கன்னியாகுமரி ஜில்லாவை சேர்ந்தவர் என்று நான் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக அவர் விடுவிக்கப்படுவார் நம்பிக்கை வந்த போது பாஞ்சார் நாடாரின் மனைவி கண்ணீரோடு எழுதிய அந்த இல்லண்டு கடிதம்